அந்த அறிக்கை முழுக்க திமுக கூட்டணியில் சிக்கலை ஏற்படுத்தும், திமுக நபர்களுக்கு ஒரு மாதிரி ஆயிடும். விஜய் வந்தா நாளைக்கு திமுக ஏற்றி பேசுவார், அந்த கூட்டத்தில் திருமாவளவன் கலந்து கொள்கிறார் என்று செய்தி வருகிற போது அது திமுக அடிமட்ட தொண்டர்கள் நெஞ்சத்தில் நஞ்சை பதைக்கும், ரசத்தை ஊற்றும், தீயை வைக்கும், நெருப்ப கொளுத்தும் அப்படிலாம் சொன்னார். ஒரு தொழில் வியாபாரம் நடக்குது. அந்த வியாபாரத்துல அதிகமா எவன் வந்து பொருளிட்டு கொடுத்தானோ அவனுக்கு ஒரு பட்டயம் கொடுத்தாங்க. திருமான பேச்ச வந்து புறக்கணிச்சாங்க. ரெண்டு விடுதலை சிறுத்தைகள் எங்களோட வந்ததுக்கு அப்புறம் நாங்க அவங்களோட இருக்கிறதுனால, அவங்க எங்களோட இருக்கிறதுனால 2 பேருக்குமே ஆதாயம். அவ்வளவுதான். 2 பேருக்கும் ஆதாயம். கட்சியில அவருக்கு எம்எல்ஏ அவரு வந்து அதிகாரம் கேட்கிறாரு தொடர்ச்சியா. அவர் எங்கள்கிட்ட கேட்கல. கேட்கிற அன்னைக்கு நாங்க பார்த்துப்போம். கேட்கவே இல்லையா? கேட்கல. வெளியில தான் சொன்னாங்க. வெளியே தான் ஒரு பிரச்சாரம். அந்த ஆடியோ சட்டமா போடுங்க உங்க வீடியோல. ஏற்கனவே திரும்ப வந்து கலைஞர் ஆட்சி காலத்துல கொடுத்த எம்எல்ஏவை தூக்கி எறிஞ்சிட்டு போனவர். எதுக்கு போனாரு? ரொம்ப முனைப்பான ஆளு. அவரு யாரு முனைப்பானவர முக்கிய ஆகிட்டீங்க. இல்ல ஆதவ அர்ஜுனாவை வந்து திட்டமிட்டு அது உள்நோக்கம் இருக்குன்னு சொன்னாரு. ஆதவ அர்ஜுனனுக்கு எதுக்கு நீ இவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குற? யார் அவர்? எவ்வளவு நாள் அரசியலுக்கு வந்தாரு? சும்மா ஏங்க அவரு பிபி எடுத்துக்கீங்க வயசா? சும்மா எதையாவது சும்மா 2 கேள்வி. இந்த மாநாட மயிலாட குக்கு செய்திகள் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இன்றைய சிறப்பு விவாத நிகழ்ச்சியில் நம்மோடு இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர்கள் புரட்சி தமிழகம் மற்றும் பறையர் பேரவனுடைய நிறுவன தலைவர் வழக்கறிஞர் திரு ஏர்போர்ட் மூர்த்தி அவர்கள் மற்றும் திமுகவை சார்ந்த திரு காமாட்சி ஐயா அவர்கள். வணக்கம். வணக்கம். திரு காமாட்சி ஐயா, நீங்கள் நம்முடைய கடைசி ஒரு பேட்டியில கூட ஒரு விஷயத்தை சொல்லியிருந்தீங்க. ஆதவ அர்ஜுனா அவர்கள் வந்து தனி கட்சி ஆரம்பிக்க போறாரு அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்லியிருந்தீங்க. நீங்கள் சொல்லி மறுநாளே ஒரு அறிவிப்பு வருது, இந்த மாதிரி நான் விடுதலை சிறுத்தைகள் கட்சியிலேருந்து விலகிக்கிறேன் அப்படின்ற மாதிரி. அவர் விலகியது மட்டும் இல்லாமல் சில பேட்டிகள்லாம் கொடுத்துருக்கிறாரு. அந்த பேட்டிகளில் வந்து சில சர்ச்சைக்குரிய கருத்துக்களும் தெரிவிச்சிருக்காரு. திமுகவுக்கு சில பாதகமான கருத்துக்களும் தெரிவிச்சிருக்காரு. நீங்கள் தான் வந்து பல ப்ரெஷர்ஸ் கொடுத்துருக்கீங்க. குறிப்பாக அந்த எல்லாருக்குமான தலைவர் அம்பேத்கர் நூல் வெளியீட்டு விழாவில் வந்து ஏவா வேலு அவர்கள் வந்து ப்ரெஷர் பண்ணாரு எங்களோட தலைவருக்கு அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு. நான் அன்றைக்கே இதே பேட்டியில கேட்டேன். நான் வந்து ஏவா வேலு கேட்கவும் இல்லை, இதுக்கு சம்பந்தமே இல்லைன்னு சொல்லுவோம். அன்னைக்கு கேட்டாரா? கேட்டீங்களா? ஆமா, நீங்க ஏற்கனவே ஒரு இதுல கேட்டுட்டீங்க. இது 2வது முறையா திருப்பி அதே பேர் சொல்றீங்களா? ஆனா ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க. ஏவா வேலு அதுக்கப்புறம் அவரு பிரஸ்ல கொடுத்துட்டாரு. இது வந்து நாங்க எந்த விதமான அழுத்தமோ எதுவோ நாங்க திருமாவளவனுக்கோ அல்லது அவரை சார்ந்தவர்களுக்கோ நாங்க கொடுக்கல. எங்களுக்கும் அதுக்கும் எவ்வாறு தொடர்பும் இல்லை, சம்பந்தமும் இல்லை. அது அவங்க கட்சி எடுத்த முடிவு அப்படின்னு சொல்லிட்டாரு. புரிஞ்சுக்கோ. என்னுடைய பேரை வந்து தவறா பயன்படுத்தியிருக்காரு திரு அர்ஜுன் ரெட்டி அப்படின்னு அதையும் சொல்லிட்டாரு. அர்ஜுன் ரெட்டி அவர்கள் தவறா மிஸ்யூஸ் பண்ணிருக்காரு. நடக்காத ஒண்ணு நடந்தா சொல்லி காமாட்சி நாயுடு சொல்றாரு. இல்லங்க, அவர் பிரஸ்ல சொல்லிட்டாருங்க. பிரஸ் மீட்ல இருக்கு. உங்களுடைய கருத்து? அதாவது சின்ன குழந்தை இல்ல, அரசியலே தெரியாத குழந்தை கூட தெரியாது. ஏன் திருமாங்கல் அந்த புத்தக வெளியீட்டுக்கு போறோம்னா திமுக போக சொல்லலையா அப்படின்னு சின்ன குழந்தை கூட தெரியும். எச்ராஜா அவர்கள் கூட சில தினங்களுக்கு முன்னதாக சொன்னார், மு.க. ஸ்டாலின் ஒரு பாணியை கடைபிடிக்கிறாரு, பணிந்து போ. ரொம்ப அதாவது ஒரு 3 வார்த்தைகள் அந்த ஸ்லோகனுக்கு வேற ஒரு வார்த்தையை போட்டு அவர் சொன்னாரு. அதாவது திருமாவளவனே வந்து ஏன் அந்த புத்தக நிகழ்ச்சிக்கு போகல அப்படின்னு ஒரு 8 பக்க அறிக்கையை கொடுத்திருந்தார். ஆமா, 8 லைன்ல சொல்ல வேண்டிய விஷயத்த 8 பக்கம் சொன்னார்னால அது ஏதோ இருக்குன்னு தானே அர்த்தம். அந்த அறிக்கை முழுக்க திமுக கூட்டணியில் சிக்கலை ஏற்படுத்தும், திமுக நபர்களுக்கு ஒரு மாதிரி ஆயிடும், விஜய் வந்தா நாளைக்கு திமுக ஏத்து பேசுவாரு, அந்த கூட்டத்தில் திருமாவளவன் கலந்து கொள்கிறார் என்று செய்தி வருகிற போது அது திமுக அடிமட்ட தொண்டர்கள் நெஞ்சத்தில் நஞ்சை பதைக்கும், ரசத்தை ஊத்தும், தீயை வைக்கும், நெருப்ப கொளுத்தும் அப்படிலாம் சொன்னாரு. எனக்கு விருப்பம் இல்லை, அவன் ஒரு ஆளா விஜய் அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்கலாம். ஆனா எங்கள் கூட்டணி பலமாக இருக்கிறது, எங்கள் கூட்டணிக்குள் குண்டு வைக்கிறார்கள், எங்கள் கூட்டணி என்ன இலவு மஞ்சள் கூட்டணியா ஃபோன் ஓதுறதுக்கு அப்படி இப்படி என்ன மூச்சுக்கு மூச்சு
கூட்டணி 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 கூட்டணி, அண்ணார் வேலை அண்ணார் வேலை அண்ணார் வேலை திமுக. ஓகே, அது உறுதிப்படுத்துற விதமா தானே அவ விஜய் அவரோட பேச்சு அமைஞ்சிச்சு அந்த மாநாட்டில். இருக்கட்டும், இருந்தாங்க. அது விஜய் அவரோட கருத்து சார். அதனாலதான் திருமாவுடைய கருத்து, அது விஜயுடைய கருத்துன்னா இது திருமாவளவன் திமுக வயசா இருக்கு, அதான் அவருடைய கேள்வி. திமுக கருத்து இல்லைங்கிறேன், அது அவருடைய கருத்து. அரசியல் தெரியாதவரா? இன்றைக்கு தமிழகத்தில் இருக்கக்கூடிய அரசியல்வாதிகளிலே ஓரளவு அரசியலை கரைத்து குடித்த மனிதர் தான் இன்றைக்கு விசிக தலைவர். புரிஞ்சுக்கோங்க. சரி, ஓகே. அதானி விவகாரத்துல ஏன் கேக்குறாரு அந்த கேள்வியே பிரஸ்காரங்க வந்து முன்வைக்கிறாங்க. ஆனா ஏன் அது வந்து மத்திய அரசு வந்து திசை திருப்புறாரு நம்முடைய திருமாவர்கள்? ஏன் வந்து மாநில வந்து அடையாங்க நீங்க அவ்வளவு பெரிய விஷயத்த கொண்டு போறீங்க? மது விற்பதும் வந்து அதுக்கு தடை விதிப்பதும் மாநில பட்டியலில் உள்ள மானிய உரிமை. அதை கொண்டு போய் மத்திய அரசு போய் ஒரு சட்டத்தை கொண்டு வரணும்னு சொன்னாரு. மத்திய அரசு மற்ற 4 மாநிலங்களை தவிர மற்ற மாநிலங்களும் எல்லா மாநிலங்களுக்கும் ஒரு சட்டத்தை கொண்டு வந்து நஷ்ட குர்றாங்க இச்சவாயாங்கிறதுக்கு தான் அதை அப்படி சுத்தி வளைச்சு சொல்றாரு. இன்றைக்கு 40,000 கோடி வருது, அது 40,000 கோடி இல்லைன்னா அரசு நடத்துறதுக்கு சிரமப்படும். அந்த மொத்த 1.2 தான் கொடுக்குறான். என்ன பண்ணுவார்? இல்ல சார், இப்போ அந்த மது ஒழிப்பு மாநாடு நடந்துச்சு இல்லையா? அந்த மது ஒழிப்பு மாநாடு நடந்துச்சு இல்லையா? அப்போ திருமா அண்ணன் வந்து பேச வர்றாரு. பேச வரும்போது நீங்க 2 பிரதிநிதிகளை அனுப்பிச்சு விடுங்க, டி.கே. சிலங்கோன் அவர்கள், RS பாரதி அவர்கள். பேசும்போது அப்படி 2 பேரும் வாக் அவுட் பண்ணி வெளியே போயிட்டாங்க. இது வந்து இது கண்ணியமா? அவரு அந்த ஒரு பேட்டியில, புதிய தலைமுறை பேட்டியில சொல்றாரு. பேட்டியில சொன்னது மட்டும் இல்லாம வீடியோ காட்சியோட ஆதாரத்தோட போட்டாங்க. அப்ப இது எவ்வளவு பெரிய அவமானம் இது? அந்த ஆள்கட வாயா பேசுங்கம்மா வாயா. பாத்தீங்களா? 2 பேரும் பேசி முடிச்சிட்டாங்க உங்களுடைய பிரதிநிதிகள். அப்புறம் கடைசியா உங்களுடைய தலைமை உரையை ஆற்ற வர்றாரு நம்முடைய அண்ணன் திருமா அவர்கள். அந்த பேச்சை வந்து திட்டமிட்டு 2 உங்களுடைய பிரதிநிதிகள் புறக்கணிக்கிறாங்க. அதை நான் வந்து சொல்றேன், எங்க அண்ணன் நான் வந்து மேற்கோள் காட்டுறேன், பாருங்கண்ணா இந்த மாதிரி அவங்க வந்து பண்றாங்கன்னு சொல்லி அவருக்கு பொறுத்துட்டு என்னை வந்து ரொம்ப சமாதானப்படுத்தினாரு. அப்ப இதெல்லாம் எனக்கு வந்து அடக்குமுறை நான் பார்த்துதான் வந்து நான் பொங்கி எழுறேன் அப்படின்னு சொல்றாரு. ஏப்பா, ஒரு நிகழ்ச்சிக்கு வந்தா அடுத்த நிகழ்ச்சி இருக்காதா? நிகழ்ச்சி மட்டும் அப்படி சொல்லாதீங்க. முதல்வர் திமுக ஒரு நிகழ்ச்சி நடந்ததுன்னு வச்சுப்போம். அதுல முதல்வர் வந்து கடைசியா இறுதி உரையாற்றுறாருன்னு வச்சுப்போம். அந்த இறுதி உரையாற்ற சமயத்துல கூட்டணி கட்சி தலைவர்கள், குறிப்பா திருமாவளவன் அவர்களோ இல்ல வைகோவோ யாரோ முக்கியமான தலைவர்கள் அப்போன்னு பார்த்து வெளியே போறாங்க அப்படின்னா அது வந்து ஒரு கண்ணியமா கொடுத்துக்க மாட்டாங்க. இந்த ப்ரோக்ராமுக்கு அன்னைக்கு வேற டேட் கொடுத்துட்டாங்க வேற விஷயத்துக்கு. முதல்வரை சந்திச்சு அண்ணன் திருமாவளவன் பிரஸ் மீட் கொடுக்குறாரு. நான் உங்க கட்சி உங்களுடைய அந்த அந்த மது ஒழிப்பு மாநாட்டுக்கு நான் 2 பிரதிநிதிகளை அனுப்பிச்சு வைக்கிறேன் அப்படின்னு சொல்லி முதல்வர் அப்பாயின்ட் பண்றாரு. 2 முதல்வர் அப்பாயின்மெண்ட் பண்றாரு. அவங்களுக்கு ஏற்கனவே ஒத்துக்கிட்டோம். முதல்வர் வேற ஒரு அப்பாயின்மெண்ட் பண்ணிட்டாங்க. ஏற்கனவே பண்ணதியா? திருமாவளவர்களை வந்து நீங்க ஒரு இதுவாக எடுத்துக்கலையா? கருத்தா பொருட்டா எடுத்துக்கிட்டதுனாலதான் அந்த நிகழ்ச்சியில கலந்துகிட்டோம். அந்த நிகழ்ச்சியில கலந்துகிட்டு முத்தாய்ப்பு வச்ச மாதிரி எங்களுடைய RS பாரதி என்ன சொன்னார் தெரியுமா? குடிப்பவர்கள் நிறுத்திவிட்டால் நாங்கள் கடைகளை மூடி விடுவோம் சொன்னார். கடையை நிறுத்திட்டானா சேலம் டிஸ்ட்ரிக்ட்ல வந்து அந்த உயர் அதிகாரி வந்து இருக்கக்கூடிய எல்லா டாஸ்மாக் ஊழியர்களை கூட்டு வச்சு மீட்டிங்ல வைக்கிறாங்க. என்னப்பா சரிஞ்சு போச்சு, எப்படியாவது பாட்டில திணிக்க வைக்க வாயில அப்படின்னு நீங்க மீட்டிங்ல வைக்கிறீங்க. ஏன் இப்போ அதிகாரிகள் வந்து மட்டத்துல ஒரு மீட்டிங்ல வைக்கிறாங்க, RS பாரதி இப்படி பேசுறாருன்றீங்க? அதை விட ஒரு மேலாளர், ஒரு சூப்பர்வைசர், 2 சேல்ஸ்மேனுக்கு அவார்டு கொடுத்தாங்கல்ல. அவார்டு இதுதான் வந்து நம்ம டாஸ்மாக்ங்கிறது ஒரு தொழில். இவங்க வியாபாரம் நடக்குது. அந்த வியாபாரத்துல அதிகமா எவன் வந்து பொருளிட்டு கொடுத்தானோ அவனுக்கு ஒரு பட்டயம் கொடுத்தாங்க. ஏன் இப்ப திருமாவளவன் பேச்ச வந்து புறக்கணிச்சாங்க? 2 நாங்க புறக்கணிக்கலாம் இல்ல, நாங்க இல்ல அண்ணன் திருமாவளவன் பேச்ச வந்து யார் கேப்பா அப்படின்ற மாதிரி எல்லாம் கிடையாது. யார் அவர் என்ன பேசக்கூடாத வார்த்தையை பேசினாரு, வார்த்தைகளா அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. பேசுற பேச்செல்லாம் நம்ம கேட்கணுன்ற அவசியமாயா? அப்படி எல்லாம் கிடையாது கண்ணு. இவரு எதையாவது சிண்டு மூட்டுவாரு. இவருக்கு வேலையே எப்பயுமே சிண்டு மூட்டினாலும் அவங்க விடுதலை சிறுத்தைகள் ஒண்ணு அப்படி பெருண்டு எழுந்திர மாட்டாங்க. சும்மாயா இல்ல, அது ஒரு திமுக கிளை கழகம் ஆயிப்போச்சு அப்படின்றாரு. அவரு சொல்லுவாரு, நீ சொல்லுவ. இல்ல நான் சொல்ல, அவரோட கருத்தை நான் வந்து உங்களை கேள்வி எதை சொன்னாலும் எங்களுக்கு அதை எதை பத்தியும் கவலை இல்லை. விடுதலை சிறுத்தைகள் எங்களோட வந்ததுக்கு அப்புறம் நாங்க அவங்களோட இருக்கிறதுனால, அவங்க எங்களோட இருக்கிறதுனால 2 பேருக்குமே ஆதாயம். அவ்வளவுதான். 2 பேருக்கும் ஆதாயம்.
கட்சியில அவருக்கு எம்எல்ஏ அவரு வந்து அதிகாரம் கேட்கிறாரு தொடர்ச்சியா. அவர் எங்கள்கிட்ட கேட்கிற அன்னைக்கு நாங்க பார்த்துப்போம் கொடுத்து கேட்கவே இல்லையா? கேட்கல. பயப்பட வெளியில தான் சொன்னாங்க, வெளியே தான் அவர் பிரச்சாரம் உங்ககிட்ட வந்து கேட்கல. ஓகே, திரு ஆதவர்ஜன் அவர்களுக்கு வந்து உள்நோக்கம் இருக்கிறது அப்படின்னு சொல்லி ஒரு 4 மணி நேரத்துல இப்படி ஒரு கடிதம் வருது, நான் வந்து விலகிக்கிறேன் அப்படின்ற மாதிரி. இல்ல உள்நோக்கத்தோடு ஒரு திட்டமிட்டு ஒரு அஜெண்டாவோட விசிக உள்ள புகுந்திருக்காரா ஆதவர்ஜன் அவர்கள்? என்ன உள்நோக்கம் இருந்தது என்பதை எங்கள் அண்ணன் கண்டுபிடித்து விட்டார் என்று நினைக்கிறேன். அந்த உள்நோக்கத்தையும் அவரே சொல்லிவிட்டா இங்க வந்து யூகங்களுக்கு வேலை இல்லாம போயிடும் இல்லையா? ஆனா அவர் வெளிப்படையாக சொல்கிறார், நான் வந்து இத்தனை ஆண்டு காலம் உரிமைகள் மறுக்கப்பட்ட மக்களை அதிகாரத்தை நோக்கி கொண்டு போகணும்னு நான் வந்து சொல்றேன். அது வந்து உங்களுக்கு எதிரா இருக்கிற மாதிரி யார் சொல்றா? ஒரு ரெட்டியார் சொல்றாரு, ஒரு பட்டியலின மக்கள் சொல்லல. நோ, அதுதான் அவங்களுக்கான விடுதலைக்கு ஒரு அச்சாரியா இருக்கும். இப்ப பட்டியல் இனத்தவர்களுக்கு வந்து அவங்க வந்து விடுதலை பெறணும், அவங்க வந்து இன்னும் அவங்களுக்கு வந்து தலை தோங்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு பிராமணர் சொன்னாதான் அவங்களுடைய போராட்டத்துக்கு வெயிட்டேஜ். ஆமா, அம்பேத்கர் சொல்றாரு, சாதி இல்லைன்றவங்க யாருமே தத்தம் சொந்த சாதியில போய் சொல்றது இல்ல, எல்லாரும் சேரிக்குள்ள வந்துதான் சாதி இல்லைன்னு சொல்றாங்க. முதல்ல மற்றவர்கள் அவரவர் சமூகத்தில் சாதி இல்லைன்னு சொல்லணும் அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு என்ன சொல்றாரு காமாட்சி? நான் இந்து, காமாட்சி நாயுடு போய் சொல்ல மாட்டோம். நாங்க வந்து நேரா மூர்த்தி ஆளுங்க எங்க இருக்கிறாங்களோ அங்க வந்து சாதி இல்ல அப்படின்னு சொல்லி அதெல்லாம் கிடையாது. எல்லா இடத்துலயும் இப்ப நாங்க பேச ஆரம்பிச்சிட்டோம், அவ்வளவுதான். பேசுறது மட்டும் இல்ல, இப்ப ஏகப்பட்ட எங்க குடும்பங்கள்லயே இப்ப ஏகப்பட்ட கலப்பு திருமணங்கள் நடக்குது. சும்மா ஒரு பெண்ணும் கல்யாணம் பண்ணிக்கிறது வந்து நீங்க பெரிய ரெவல்யூஷன் எல்லாம் சொல்லாதீங்க. அப்புறம் என்ன, எல்லாரும் போய் மாறி மாறி கல்யாணம் பண்ணாதான் சாதி ஒழியுமா? அப்படிதான் ஒழியும். அப்ப எப்படி ஒழியும்? சட்டத்தின் மூலம் மனப்பான்மையை வந்து நீக்கிறதுக்கு என்ன செய்வாங்க? இங்க பாருங்க, இப்ப எங்க பார்த்தாலும் வந்து தமிழ்நாட்டுல வந்து முன்னாடி வந்து ஆணவ கொலை நிறைய நடந்துச்சு. இப்ப ஆணவ கொலைகள் எங்கேயாவது நடக்குதா? இப்ப கல்யாணம் நடக்கலன்னு நினைக்கிறீங்களா? போன மாசம் கூட எங்க அரியலூர் மாவட்டத்துல ஒரு 18 வயசு பொண்ணு தான் முடிஞ்ச, கரெக்டா டேட் பார்த்துட்டே இருந்திருக்காங்க. அது முடிஞ்ச உடனே ஒரு பட்டியல் இனத்து பையன் கூட்டிட்டு போயிட்டான். நான் அப்புறம் என்கிட்ட பையன் கூட்டு போனா பொண்ணு வாட போலாம். அது 2 பேரு, அது எனக்கு தெரியாது. சரியா? கூட பையன்ல பையன் கூட்டு போயிட்டான்னு சொல்றீங்க. இதான் சமூக ஒரு பார்வை. இங்க பாரு, நான் கேட்ட கேள்வி என்ன? பையன் கூட்டிட்டு போனா பொண்ணு வாட கிளம்பலாம் இருந்துச்சா? பையன் தான் கூட்டிட்டு போனான். பொண்ணு தத்தனை போயிட்டானா? அப்ப அவன் இங்க வீட்டுக்குள்ள வந்திருக்கணும். இல்ல, நான் என்ன சொல்றேன், பொண்ணு பையன் கூட்டிட்டு போனான்னு சொன்னாக்க பொண்ணு கூட்டிட்டு வந்துச்சுன்னா அவன் வீட்டுக்குள்ள, அவன் வீட்டுக்கு என்ன கூட்டு போடா, என் அப்பா ரொம்ப கொடுமைக்காரன்டா, வந்து இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்க மாட்டாங்க பொண்ணு சொல்லிச்சான்னு கேட்டேன். அதெல்லாம் நான் சொல்லல, சரிங்களா? பஞ்சாயத்து மந்திரம் போட்டு மைக் போட்டு, ஆமா மந்திரம் போட்டு மைக் போட்டு வந்துச்சு. போலீஸ் ஸ்டேஷன்ல கேஸ். என்கிட்ட இன்ஸ்பெக்டர் கேக்குறாரு என்னையா செய்யலாம் அப்படின்னு. வெட்டி விட்டுருங்கன்னு சொல்லி ஊர்ல இருக்க பூரா என்கிட்ட சொன்னான். நான் சொன்னேன், இங்க பாடுறான், இப்ப இந்த பிள்ளை வெளியில போயிட்டான், ஊருக்கு தெரிஞ்சு போச்சு, கிராமங்கள் தானே எல்லாம் தெரிஞ்சு போச்சு. 2வது அவனுடைய வசதி என்ன, அவன் வேலை பார்க்கறானா, அந்த பிள்ளைய வச்சு காப்பாத்துவானா, அதை பாருங்கடா. அந்த பிள்ளைய வச்சு காப்பாத்துவான், அவங்க அப்பா அம்மா நல்ல முறையில இருக்காங்க, நல்ல குடும்பம் அப்படின்னா பேசாம நீங்களே போலீஸ் ஸ்டேஷன்ல வச்சு தாலியை கட்டி கூட்டிட்டு போக சொல்லுங்க அப்படின்னு. கடைசியில அதுதான் கேமரா ஆனா இருக்கிறதெல்லாம் ஐயா சொல்றாரு. கேமரா வேற மாதிரி பேசுவாங்க. ஆமா, வேற மாதிரி. சரியா? இப்போ நிஜ வாழ்க்கையில நீங்க ஒரு சமுதாய தலைவரா இருந்து நீங்க அத உங்களோட சமூகத்தை சார்ந்த ஒரு பிரச்சனை வரும்போது நீங்க வந்து கொஞ்சம் பேசி அட்வைஸ் பண்ணி, இந்த மாதிரி அவங்கள வந்து வாழ்வாதாரம் இருக்கா, வந்து வேலை பார்க்கறாங்கன்னா அதை பார்த்து இது பண்றீங்க எல்லாம் ஓகே. பட் ஆனா ஒரு திரைப்படத்தை நம்ம ஏன் வந்து எதிர்த்து முற்றுகையிடணும்? திரைப்படமா பார்த்துட்டு போலாமே, ஏன் வந்து அதில ஏன் நம்ம வந்து எல்லாம் எடுக்கிற படம் பூரா இதே ஜாதி வன்மத்துல தான் எடுக்கிறான். திருநெல்வேலி படத்தை நீங்க வந்து முற்றுகையிட்டது வந்து திருநெல்வேலி படமா இருக்கும், எல்லா படமும் சரி எடுக்கிறது பூரா ஜாதி வன்மங்களா தான் இருக்கே தவிர இது பொழுதுபோக்கு சித்திரமா எடுக்கணுமே தவிர யார் இந்த வாழை மாதிரி படங்கள்லாம் என்னத்துக்கு? அது நான் என்ன சொல்றேன், வாழை மாதிரி படம் என்னத்துக்கு? இதுதான் இவங்க சாதி ஒழிப்பு முகம். இல்ல, டிவிசிக்கா உள்ள ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தணும். ஒரு தொடர் வெற்றிக்கான அணியில வந்து அண்ணன் திருமாவர்கள் இருக்கிறாரு. 2011 இருந்து 2017-18 வரைக்கும் அவருக்கு வந்து ஒரு 8 ஆண்டுகள் தொடர் தோல்வியில் இருந்த அண்ணன் திருமாவளவன் அவர்கள் இப்போதுதான் வெற்றி பெற அணியில வந்து இடம்பெற்றிருக்கிறார். அவர் ஒரு வெற்றி வீரராகவும் இருக்கிறார் வட தமிழகத்திலே.
அதே வந்து சிதைக்கும் விதத்துல வந்து ஆதவர்ஜனா யாரோ ஒரு இயக்குறாங்க. ஆதவ அர்ஜுன் இல்லையா, இவருக்கே கொம்பு சீ விட்டு இவரே அந்த வேலையை தானே பாத்துட்டு இருக்காரு. இவ்வளவு நேரம் என்ன பேசுறாரு அது கூட தெரியல உனக்கு? அவர் ஆதவ அர்ஜுனா 1000 மடங்கு பெருசு. ஆதவ அர்ஜுனா காட்டிலும் ஏதாவது என்றைக்காவது விடுதலை சிறுத்தைகளை பத்தி பேசியிருக்காரா? அந்த கட்சியை டீபார் பண்றதே அவருடைய வேலை. அதுக்குதான் அவர் பண்ணிட்டு இருக்காரு. இல்ல அவர் வெளியே வந்திருக்கிறாரு, தங்களுடைய அதிருப்தியை வெளிப்படுத்துறாரு. எங்க சமூகத்துக்காக என்ன செஞ்சீங்கன்னு சொல்லி அண்ணன்ட்ட கேட்கிறாரு. அவர் பாசத்துல அவருடைய உரிமையில கேட்கிறாரு. அதே அண்ணன் திருமாவளவன் அவர்கள் மீது ஏதாவது ஒரு வன்முறை தொடுக்கப்பட்ட போதோ, அவர் மீது ஏதேனும் வந்து ஒரு குந்தகம் விளைவிக்கும் போதோ அதையும் கேள்வி எழுப்புறாருல அண்ணன்ங்கிற பாசத்துல. அதையும் நீங்க சொல்றீங்களா? அது சொல்லணும்ல. அரசியல் பண்றாரு. சினிமா கம்பெனி இவங்க தான் எல்லா ஆர்டிஸ்டையும் கையில வச்சிருக்காங்க. அண்ணா இவங்க சொல்றாங்க பிளாஸ்டிக் சேர் கொடுக்கும் போது அண்ணன் திரு ஏர்போர்ட் மூர்த்தி அவர்கள் தான் வந்து கண்டனம் தெரிவிச்சாரு. ஏன்னா எங்க ஆளு வந்தா பிளாஸ்டிக் சேரை போட்டு உட்கார வைக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டாரு. ஏன்னா சேர் கொடுத்தவங்க இவங்க எல்லாரும் பேச மாட்டாங்க. சார் சோபால உட்கார சொன்னதுக்கு வேண்டாம் அப்படிங்கிற சார் இது வந்து ரொம்ப டேஞ்சர். அவரே அந்த மனமாண்மைக்கு உட்பட்டாரா? ஆமா, அவரே சேர்ல அவரே அடிமை பக்கத்துல அடிமைப்படுத்தி பாரு குனிஞ்சு ஏப்பா கொஞ்சம் நிமிர்ந்து நில்லுப்பா. இல்ல சாமி முதுகெலும்பு இப்படி ஆயிடுச்சு. பக்கத்துல உட்காருன்னு சொல்றாரு, உட்கார மாட்டேங்கிறாரு. கையை காட்டி உட்கார சொன்னதுக்கு என்ன மிஸ்பேரேஷன் பண்ணீங்க அவரை? அந்த சேர் இருந்தா எடுத்து போடுங்க பண்ணோன்னு வாங்க. நல்ல வேலை இல்லங்க, எனக்கு வந்து டாக்டர் சொல்லிக்கிறேன் கீழே தான் உட்கார சொன்னோன்னு அப்படி கீழே உட்கார வைக்காம போனீங்களே. நான் சொன்னது சரியா போச்சா? விடுதலை சிறுத்தையில எந்த அளவுக்கு டீபார் பண்றதுங்கிறத பாத்துக்கிட்டியா? இப்படித்தான் இவர் வாய் திறந்தாலே திருமாவையும் தவறாக சித்தரிப்பு தான் இவருக்கு கொடுத்த அஜெண்டா. பாரதிய ஜனதா கட்சி அதுதான் கொடுத்த. நாங்களாவது எதிர்பக்கம் இருந்து எங்க அண்ணன் செய்யற சில விஷயங்கள் இருக்கிற அரசியலை நாங்க விமர்சனம் பண்றோம். ஆனா கூடவே வச்சு உறிஞ்சி அந்த மனுஷனை இப்படி கூண்டாக்கிட்டீங்களே. உங்க முதல்வரோட இருப்பு வரைக்கும் குடிய விடுறீங்க. இப்ப கொடியேத்த விட மாட்டீங்க. எவ்வளவு டிஃபிகல்டிஸ் சொல்றாரு ஆதவர்ஜனா அவர்கள். யாரு ஆதவர்ஜனா? யாரு இந்த சீட்டு உங்களுக்கு ஒரு 550 கோடி கொடுத்தாருல அவருதான். 550 கோடி கொடுத்தாங்க. 550 கோடி எலக்ட்ரல் பாண்ட் மூலியமா கொடுத்தாருல்ல, அப்படி யாருக்கும் தெரியாம. யாருக்கு இந்த எலக்ட்ரல் பாண்டுங்கிறது தெரியாம யாருக்கும் தெரியாம நடந்துச்சு. இப்பதான் உச்ச நீதிமன்றம் கொட்டு வச்சதுக்கு அப்புறம் தானே எல்லாருக்கும் தெரிய வந்துச்சு. பாரு நாங்க கேட்கல. மாட்டினார்ல கேரளாவில். ஆமா, அப்போ இங்க இருந்து அரசு வழக்கறிஞரை விட்டு நீங்க வேற வாங்கி பார்த்தா பேசுவீங்க. அவரு அது எல்லா வழக்கும் அவர் ஆடுவாரு. அவர் அரசு வழக்கறிஞர் அனுப்பல, அவருக்கு வைக்கல தான் போனார். சும்மா இருக்க. நாங்க எதுக்கு புலியின் ஓசை அது எது புலியின் ஓசை அது எல்லாம் அப்படித்தான். சும்மா அவர் பிபி ஏத்துறீங்க வயசான பிரச்சனை. சும்மா எதையாவது சும்மா ஏன்னா 2 கேள்வி இந்த மாநாட மயிலாட அதுல அந்த நம்ம இந்த குண்டாக்கா ஒருத்தர் இருந்தாங்களே, யாராவது நல்ல கலைஞர் கூட வந்து இவ்வளவு பெரிய உடம்பு வச்சு எப்படி இப்படி நிலையிடமா ஆடுறாங்க நானே வியந்தேன். நமிதாவா? நான் நமிதா. அது மாதிரி என்ன 4 கேள்வி கேளுங்க ஐயா. நல்லா சந்தோஷமா பதில் சொல்லுங்க. எதுக்கு அவர் பிபி ஏத்துறீங்க? என்னங்க திருமாவளவனை பொறுத்த மட்டிலும் பட்டியலின மக்களினுடைய ஒப்பற்ற தலைவர். அவர் எல்லாத்துக்குமான தலைவரா மாறி எல்லா மக்களுக்குமான தலைவரா மாறிக்கொண்டு வருகிறார். அதை நாங்கள் வரவேற்கிறோம், அவரை பாராட்டுகிறோம். நீங்க அது அப்படி பாக்குறீங்களா அந்த பார்வையில்? அதாவது அப்போ சார் இது ஒரு உள்ள தப்பு. பட்டியல் சமூக மக்களுக்கான தலைவராக இருந்தேன்னா அந்த மக்களின் உரிமையை கேட்ப. நீ எல்லோருக்குமான தலைவர்னு நீ மாறினா அதை கொஞ்சம் தொட்டுக்கலாம், இன்னும் தொட்டுக்கலாம், அதை கொஞ்சம் தொட்டுக்கலாம். இல்ல நீங்க இப்படியா பார்க்க கூடாது. ஒரு பட்டியலினத்தவர், அவர் அந்த சமூகத்திற்கு மட்டும் பாடுபட்டவர். இப்பொழுது எல்லா மக்களுக்குமான தலைவரா உருவெடுத்து வரும்போது பட்டியலினத்தவர் எல்லாருக்கும் பிரச்சனையே பட்டியல் சமூக மக்கள் பிரச்சனையை யாரும் பேச மாட்டாங்கன்றதுதான் பிரச்சனை. அப்படி இருக்கும் போது பட்டியல் சமூக மக்களுக்காக ஒரு இயக்கம் தொடர்ந்து நானும் பலாப்படுற மாதிரி மாறுறேன்றது எப்படி சரியா இருக்கும்? இப்ப மத்த கட்சி தலைவர்லாம் யாருக்கான தலைவருங்க? யாருக்கு சார்? பொதுவான. அப்புறம் அப்போ ஊட்டச்சத்து குறைவானவங்களுக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஊட்டச்சத்து கொடுக்கணும். அதுக்கு இதுல இருந்து ஒரு தலைவர் வரணும்ன்றதுதான் கான்செப்ட். வந்த பிறகு ஏப்பா நீ அந்த பக்கம் வந்துறியா, அந்த பக்கம் நிக்கிற அப்படிங்கிறது எப்படி சார் சரியா இருக்கும்? அதைத்தான் இவர்கள் வேண்டுகிறார்கள். இல்ல இப்ப அவர் திட்டமிட்ட யார் வந்து அவரை விசிகாவிற்குள் நுழைத்திருப்பார்கள்? அண்ணன் திருமாவளவன் கூட்டணிப்படி திமுக தான்.
திமுகவுக்கு என்ன சார் அதுல இருக்கு? இப்ப திமுக தானே விமர்சனம் பண்றாரு அவர். சார் திமுக விடுதலை சிறுத்தை உடைக்கணும்னு முடிவு பண்ணிட்டாங்க சார். எப்படி சார் மதிமுக எப்படி ஃபேக்ஷன் ஆச்சோ அந்த அதிமுக எப்படி ஃபேக்ஷன் ஆச்சோ அந்த மாதிரி வீடியோ உடைக்கணும் பாருங்க. சும்மா லைட்டா நான் வந்து அடுத்த முறை திமுக கூட்டணியில் இருக்க மாட்டேன்னு சொல்லட்டுமே, சும்மா ஒரு பேச்சுக்கு மறுநாளே ஒரு புதிய கட்சி விடுதலை சிறுத்தையிலிருந்து உடைஞ்சு ஆரம்பிக்கப்படும். அதுக்கு ஸ்தாபகர் இவங்க தான். திரு காமாட்சி ஐயா, இப்போ உடைக்க தான் வந்து பிளான் பண்றீங்களா? அப்புறம் இன்னும் அடுத்த கட்டமா சங்க தமிழன் என்ற ஒரு இன்னொரு நிர்வாகியும் வந்து நீக்கப்படுவார் அப்படின்ற ஒரு பேச்சு ஓடிட்டு இருக்கு. கண்டிப்பா நீக்கப்பட மாட்டாது. சங்க அவரும் உங்களுக்கு திமுக எதிரான கருத்துக்கள்லாம் சங்க தமிழனை பத்தி உங்களுக்கும் தெரியாது, எனக்கும் தெரியாது. எல்லாம் அறிந்தவர், தெரிந்தவர், புரிந்தவர், எல்லாம் அருகாமையில் இருப்பவர். சரியா? ஆகையினால சங்க தமிழனை கட்சியை விட்டு நீக்க மாட்டாங்க. இல்ல இப்ப உடைக்கணும்னு ஒரு பிளான் பண்றீங்க. இப்ப எப்படி திமுகல இருந்து எப்படி அதிமுக மதிமுக ஆச்சோ அந்த மாதிரி எதுக்கே உடைக்கிறோம்? எங்க குழந்தை மாதிரி அது. நாங்க எதுக்கே தொட்டில போட தொட்டில விளையாடி கிடக்கும். அதை எடுத்து நடவடிக்கை கொடுத்து போய் நாடுறானா நடந்து கிடக்கும். எப்படி அசிங்கப்படுத்துறாங்க பாருங்க. நாங்க எதுக்கு அதை போய் நாங்க அந்த குழந்தை கொண்டு தெரியாது உடைக்கணும்னா வந்துடும். பாருயா இல்ல அந்த கொடி வைக்கிறதுக்கு கூட பெர்மிஷன் கொடுத்ததுக்கு 2 அதிகாரிகளை சஸ்பெண்ட் பண்ணிட்டீங்க. இந்த பாரு, இதெல்லாம் ஏற்கனவே இதெல்லாம் பேசியாச்சு. எத்தனை அடி உயரத்துல வைக்கணுங்கிறது ஹைகோர்ட் உத்தரவு போட்டிருக்கு. 2வது பொது இடங்கள்ல ஏற்கனவே இருக்கிற இடத்துல இருக்கிற கொடி இருக்கலாம், இருக்கிற கொடியை மாத்தலாம். இவங்க ஏற்கனவே இருந்தது 40 அடியை எடுத்துட்டு 45 அடிக்கு கம்பம் போட்டாங்க. 45 அடி 5 அடி உயரத்துல போட்டதுனாலதான் 40 அடி போட்டிருந்தாங்கன்னா இந்த பிரச்சனை வந்திருக்காது. அதாவது சும்மா உண்மை தெரியாம எல்லாரும் குலைக்கிறீங்க ஊடகத்துல உட்கார்ந்துட்டு. சிலைகள் மற்றும் கொடிக்கம்பம் அமைப்பது தொடர்பாக சென்னை கூடுதல் முதன்மை செயலாளர் மற்றும் வருவாய் நிர்வாக ஆணையர் அறிக்கை சுற்றறிக்கை கடித எண் நாள் 26/3/2019 11/8/22 படி பட்டா இடங்களில் மட்டுமே கொடிக்கம்பம் அமைக்க அனுமதி வழங்க வழிவகை உள்ளது. என்னவா பட்டா இடம்? இப்போ திமுக கொடி பறக்கிறதுல யாரோட பட்டாவா கேளுங்க. அதுக்கு பின்னாடி வச்சதாங்க. இந்த ஜீவோ வந்ததுக்கு அப்புறம் யாரும் நாங்க அரசு இடத்துல வைக்கல, புரிஞ்சுக்கோங்க. பாருங்க, இப்ப இவரு கூட பட்டா இடத்துலதான் கொடி ஏத்துனாரு. யாரு? விஜய் ஏத்துனாரு. விக்கிரவாண்டியில அது பட்டா இடத்துலதான் ஏத்துனாரு. பாருங்க, வெளிச்சாத்து கிராமம் புலையன் சோன்சோ விசேனம் சோன்சோ அரசு புறம்போக்கு இடம் என அரசு கணக்குகளில் பதிவாகி உள்ள இடத்தில் உரிய அனுமதியின்றி ஏற்கனவே இருந்த விடுதலை சிறுத்தைகள் கொடி கம்பத்தை அகற்றிவிட்டு புதிதாக கொடி கம்பம் அமைக்க இரும்பு அடித்தூண் ஊன்றப்பட்டுள்ளதற்கு தங்கள் மீது ஏன் குற்றவியல் நடவடிக்கை எடுக்கக்கூடாது, கிரிமினல் ஆக்ஷனையும் உங்க மேல எடுக்கக்கூடாது என்பது விளக்கத்தையும் தங்களால் அமைக்கப்பட்ட மேற்படி இரும்பு கொடி கம்பம் அடித்தூணை 5/12/24 மதியம் 12 மணிக்குள் தாங்களே அகற்றிக் கொள்ளுமாறும், தவறும் பட்சத்தில் அரசு புறம்போக்கு நிலத்தினை சட்டவிரோதமாக ஆக்கிரமிப்பு செய்தமைக்கு தங்கள் மீது குற்றவியல் நடவடிக்கை எடுக்கப்படும். இப்ப சொல்லுங்க விளக்கத்தை. உண்மை அதானே. இல்ல புதுசா கொடிக்கம்பம் நட்டாங்க. நீங்க ஏற்கனவே இருந்த கொடிக்கம்பம் மரம் போச்சு. அதனால மரத்தை மாத்திட்டு இரும்பு இதுல போடுறாங்க, அது உயரமா போடுறாங்க. இதுதான் விஷயம். ஒரு எஸ்சி, அதாவது முன்னாடிலாம் இந்த அரசாங்க வீடு கட்டுறாங்கல்ல, ஏன் ஒரு 2 அடி ஹைட்டா கூட கட்டலாம். எஸ்சி தான் குஞ்சி தான் உள்ள போகணும், நட்டாரமா உள்ள போகக்கூடாது அப்படின்னு தான். அது வந்து உள்ள ஒரு ஆள் போய் நேரடியாக நிற்க முடியாது. முன்னாடிலாம் இப்படி குனிஞ்சு தான் இருக்கணும். அந்த வாசல் உள்ள போறதுக்கு கொஞ்சம் அந்த கூரைய மேற்கூரைய அப்படிதான் கட்டினாங்க. ஏன்னா எஸ்சி போயில நிமிந்து நின்ற கூடாது அப்படின்னு ஒரு விளக்கம். அப்ப குடிசை மாற்று வாரியம் அப்படிதான் கட்டி கொடுத்துச்சா அந்த மக்களுக்கு? குடிசை மாற்று வாரியத்துல கிராமப்புறங்கள்ல அவங்களே வீடு கட்டிக்குவாங்க. காரணம் என்னன்னா, மழை பெஞ்சா அந்த இரசல் மழை உள்ள வரக்கூடாதுங்கிறதுக்காக ரொம்ப தாழ்வா இருக்கும். போற பாதையும் சரி எல்லாமே தாழ்வா இருக்கும். அந்த திண்ணையில கூட அவங்க இருப்பாங்க. அது என்னன்னா இவ்வளவு தாழ்வா இருக்கும். ஒரு 3 அடி 4 அடி தான். நான் சொல்றது தொகுப்பு வீடு பத்தி சொல்றேன். இவர் சொல்றது தொகுப்பு வீடெல்லாம் யாருங்க அவ்வளவு பண்ணா? அதெல்லாம் அநியாயங்க. நீங்க வாய்க்கு வந்தபடி பேசுறீங்க. ஏதாவது ஒரு படத்தை காட்டுங்க தொகுப்பு வீடு இப்படி இருக்குன்னு. பழைய காலத்துலயா? அப்ப எங்க தாத்தா காலத்துலயா இருக்கலாம், நான் பார்க்கல. இவங்களுக்கு பிரச்சனையே வந்து ஒரு ஏசி எங்க எப்படி சார் நம்ம சொல்ல வேணாம் சார்.
விடுதலை சிறுத்தைகள் அந்த மாவட்ட பொறுப்புல ஒரு அட்வொகேட் பேசி ஒரு ஆடியோ வெளிவந்தது இல்லை, அதற்கு காரணமான அமைச்சர் அவங்க இன்னும் கண்ணாமன்னு பேசுறாங்கல்ல. இதை நம்ம எத்தனை நாளைக்கு மறைச்சு பேச முடியும்? ஆமா சார், இப்போ பரவலா வைக்கக்கூடிய குற்றச்சாட்டு என்னன்னா, ரொம்ப அவர் அடக்குமுறைக்கு உள்ளாக்குறீங்க. விசிகா பேரளவு உங்க கூட்டணியில் இருந்தாலும் கூட எந்த ஒரு எப்பவுமே அவங்க கட்டமைக்கக்கூடிய அந்த அடக்குமுறை இருந்துதான் இருக்கு. பேரளவுல தான் கூட்டணியில இருக்கிறோம், பேரளவு தான் சீட்டுன்னு கொஞ்சம் ஜஸ்ட் கொடுக்குறீங்க. ஆனா அந்த அடக்குமுறை இருக்கதான் செய்யுது தான் சார் சொல்லக்கூடிய சாராம்சம் தான். விடுதலை சிறுத்தைகளை அதுதான் சார் சொல்றாங்க. அந்த ஆடியோ சட்டமா போடுங்க உங்க வீடியோல. ஏற்கனவே திரும்ப கலைஞர் ஆட்சி காலத்துல கொடுத்த எம்எல்ஏவை தூக்கி எறிஞ்சிட்டு போனவர். எதுக்கு போனவர்? ரொம்ப முனைப்பான ஆளு. அவர் எப்பயுமே முனையான ஆளு தான். அவருக்கு தப்பு எது ரைட் எதுங்கிறது அவருக்கு நல்லா தெரியும். அவர் தெளிவான அரசியல்வாதி, நம்ம அரைமுறையமான அரசியல்வாதி அல்ல, சமூக சீர்திருத்தவாதி. அதனால அவர் கரெக்டா நடந்துக்கிறாரு, கரெக்டா தான் இருக்கு. நாங்க அடிமை இல்ல, அவரும் அடிமை இல்ல, அடிமைக்கு அடிமை இல்ல, யாரும் அடிமை இல்ல. அடிமை என்ற வார்த்தையை தமிழ் அகராதியிலிருந்து காமாட்சி ஐயா பரிந்துரையின் பேரில் நாளையிலிருந்து எடுக்கப்படும். உண்மைதான், எனக்கு பிடிக்காத வார்த்தை தமிழ்ல மன்னிப்பு வரல விஜயகாந்த். அந்த மாதிரி ஐயா திட்டமிட்டு அது உள்நோக்கம் இருக்குன்னு சொல்றாரு. ஆதவ அர்ஜுனனுக்கு எதுக்கு நீ இவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குற? யார் அரசியலுக்கு வந்தாரு? அவர் இப்போதைக்கு பேச பொருளா இருக்காரு, பேச பொருளா இருக்கு. அவர் டேலண்ட்ல இருக்காருல்ல, பேச பொருளா இருக்காருல்ல. என்ன பண்றாரு அவரு? என்னையா பண்றாரு? அவர் வாய்ஸ் ஆஃப் காமன்ஸ்னு ஒரு நிறுவனம் வச்சிருக்காரு. அவர் அதை வச்சுட்டு இப்ப தனி கட்சி ஆரம்பிக்க போறாரு. கட்சிக்கு பதிவுக்காக எல்லா ஏற்பாடும் பண்ணிட்டு இருந்தாங்க கேள்விப்பட்டேன். பைலா எல்லாம் ரெடி பண்ணி திமுக தான் திட்டமிட்டு அவர் களமிறக்கி இருக்கு அப்படின்றார். திமுக எது கேப்பா? எதை பண்ணாலும் திமுக தானா? ஆளுங்கட்சி சொல்றீங்களா? எதை பண்ணாலும் பிஜேபி தானா? உங்க அண்ணன் திருமாவளவன் வச்சு பேச வைக்கிறீங்கல்ல, எது பண்ணாலும் பிஜேபி இருக்கும். அதானி விவகாரமா மாநில அரசு எல்லாம் கேட்காதீங்க, நேரா பிஜேபிக்கு போங்க, மத்திய அரசுக்கு போங்க. அந்த மது ஒழிப்பா மாநில அரசு கட்டுப்பாட்டுல இருக்கு, நேரம் இங்கெல்லாம் கேட்காதீங்க, ஸ்டாலின் கேட்காதீங்க, நேரா மோடிட்டு போயிருங்க. எது இருந்தாலும் நம்ம மோடின்றோம்ல. திருச்சியிலிருந்து கோட்டைக்கு போகணுமா, சென்னைக்கு வரணுமா, அப்படியே டெல்லி போய் 40,000 கோடி நமக்கு கொடுக்க சொல்லுப்பா. உடனே நான் தலைவர் அண்ணன் பேசி நான் கூட வைக்கிறேன். அந்த 30,000 கோடி எடுத்தீங்களாமே, அதை கொடுங்க. ஆமா, அது கேக்குறாரு. 40,000. ஆமா, பாடி இதெல்லாம் வாய்க்கு பத்தாம பேசுற பேச்சு. ஏதாவது பண்ண சொல்லு, ஏன் கோர்ட்டுக்கு போட்டோம், கோர்ட்ல போய் கேஸ் போடுங்க. நீங்க தான் போடணும், நான் என்ன மஸ்துக்கு போடுறோம். நாங்க தப்பு பண்ணாதான் அதை பத்தி கவலைப்படணும். நிதி அமைச்சர்ல இருந்து அவர் மாற்றப்பட்டார். அவர் நிதி அமைச்சர்ல இருந்து மாற்றப்பட்டாருன்னா ஒர்க் லோடு ஜாஸ்தி அவருக்கு. ஒர்க் லோடு ஜாஸ்தி, அதனால அவரு எனக்கு வேண்டாம் ஐடி கொடுங்கன்னா ஐடிக்கு போயிட்டாரு. இப்ப தங்கமணி நல்ல சிறப்பா செய்யறாரா? அவரு சிறப்பா செய்யறாரா? தங்கமணி அந்த ஒர்க் லோடு உள்ள அமைச்சகத்தையும் வச்சிருந்தாரு, மின்துறையும் வச்சிருந்தாரு சிறையில இருக்கும் போது. செந்தில் பாலாஜி அவர்கள் எப்படி அவருக்கு எப்படி அந்த ஒர்க் லோட் எல்லாம் தாங்கி பிரஷர் எல்லாம் தாங்கி குடும்பத்தையும் பார்க்காம எப்படி அவர் பணியில இருந்தாரு? எனக்கு தெரியாது, அது அவர்கிட்ட கேளு, தங்கந்தனர்கிட்ட கேளு. அவர் அந்த ஒர்க் லோட் எல்லாம் தாங்கக்கூடிய சக்தி இருந்துச்சு அவருக்கு. இருக்க போய் தானே வச்சிருக்காரு, பட்ஜெட் தாக்கல் பண்றாருல, அப்புறம் என்ன? ஓகே, திரு ஆட்மன் நிறைவான கருத்து. இப்ப ஆதவர்ஜன் அவர்கள் ஏன் இவ்வளவு பேசு பொருளா அப்படின்ட்டு கேட்கிறாரு. ஊடகத்திலேயே அவர் ஒரு மிகப்பெரிய பேசு பொருளா இருக்காரு. குறுகிய காலகட்டத்திலேயே இந்த அசுர வளர்ச்சி எப்படி பாக்குறீங்க? வரக்கூடிய காலகட்டத்தில் அவருடைய முடிவு என்னவாக இருக்கும் சார்? அதாவது இப்போ ஒண்ணு இல்லை சார், நம்ம காமாட்சியா இருக்காருல்ல, இவருக்கு அவர் ஒர்க் பண்ண சொல்லி ஒரு ப்ராஜெக்ட் கொடுத்து வச்சு அந்த மாதிரில அவரோட அந்த மாதிரி கம்பெனியாகும். நாளைக்கு ஒரு 10 நாள்ல காமாட்சி ஐயா தான் தமிழகத்தில் பேசப்படுகிற அரசியல்வாதியாக அவங்க நிறைவேற்றி காட்டுவாங்க. 10 வருஷம் ஆட்சிக்கு வர முடியாத திமுகவை ஆட்சிக்கு கொண்டு வந்தது அந்த மாதிரியான கம்பெனி தான். அதால அவங்களுக்கு தெரியும் சார், அதாவது ஆதவ் அர்ஜுன் என்ற பெயரை எதன் மூலமாக பேச வைக்க வேண்டும் என்பது அவங்களுக்கு தெரியும். தமிழகத்தின் அடிப்படை பிரச்சனை, இங்கு பெரும்பான்மையாக இருக்கிற பட்டியல் சமூக மக்கள் தொடர்ந்து தாங்கள் புறக்கணிக்கப்பட்டிருக்கிறோம், நமக்கு சரியான அங்கீகாரம் இந்த அரசால் வழங்கப்படவில்லை, நம்ம எல்லாம் கீழ்சாதியா தான் பார்க்கறோம், நம்மள 3ஆம் தர மக்களாக தான் பார்க்கறாங்கன்ற அந்த நாடி துடிப்பை அவர் அறிந்து அதை தட்டி விட்டார். அது உண்மையில் ஏற்றுக்கொள்ள வேண்டிய விஷயம் என்பதால் அது பேசுபொருளாக மாறுகிறது. அது பேசுபொருளாக மாறியது என்பது இவரை போன்ற ஏற்கனவே பேசிக்கொண்டு இருப்பவர்கள் ஒரு எரிச்சலை கிளப்புகிறது. நம்ம இடத்தை இவங்க எஸ்சிக்கள் பிடிக்கிடுவாங்க, அந்த விழிப்புணர்வு பெற்று அவங்க மேல வராங்க, எஸ்சி எல்லாம் கொடுத்ததை வாங்கிட்டு போறவன்
இன்னைக்கு கேள்வி கேட்கிற அளவுக்கு வந்துட்டா அப்படிங்கிற நிலை அந்த டேர்னிங் பாயிண்ட்ல இருந்து வருது. அப்போ அந்த விஷயத்தை பேசுகிற போது ஆதவர்ஜின் மீது ஒரு எரிச்சல் இவருக்கு கிளம்பி, அவருடைய எண்ணம் மற்றும் நோக்கம் எல்லாம் சரியான நோக்கமாக தான் இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்களா? அந்த நோக்கம் சரியோ தவறோ, இங்கே ஒரு பொருள் இன்றைக்கு விவாதிக்கப்பட்டு இருக்கிறது. எஸ்சி மக்கள் தொடர்ந்து புறக்கணிக்கப்படுகிறார்கள் என்ற விவாதம் இன்றைக்கு தொடங்கி இருக்கிறது. இது ஒரு ஆரோக்கியமான போக்காகத்தான் நான் பார்க்கிறேன். ஓகே, பல்வேறு விவகாரங்களை எங்க நேயர்களுக்கு ரொம்ப தெளிவாக விளக்கி மிக்க நன்றி.